காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடைபெறும். வணக்கம். இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது பார்த்த பெண்களை வசியம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பீஷ்ண யக்ஷினி வசியம் பத்தி தான் நாம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வசியம் செய்வதற்கென்றே பலவிதமான தேவதைகள் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாந்திரிகரும் ஒவ்வொரு விதமான வசிய முறையை செய்வாங்க. அதாவது வசிய தேவதைகளை வச்சு வசியம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காளி வச்சு பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க யக்ஷினி வச்சு பண்ணுவாங்க, ஒரு சிலர் மோகினி, ஒரு சிலர் டாகினி, இந்த மாதிரியான ஒவ்வொரு விதமான தேவதைகளை வச்சு பண்ணுவாங்க. இந்த தேவதைகளை வச்சு பண்ணாலும் ஒரு சிலருக்கு அந்த வேலைப்பாடுகள் நடக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த யக்ஷினியை வசியம் செஞ்சு இந்த யக்ஷினி மூலமா நீங்க எந்த ஒரு வசிய காரியங்கள் செஞ்சாலுமே உங்களுக்கு உடனுக்குடனே அந்த வேலை நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய துணைவியாரை இழந்து நிறைய பேர் வாடுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்க காதலர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கும், அவர் போயிட்டு அந்த பொண்ணு வீட்டில் பேசுவாங்க, எங்களுக்கு உங்கள் பெண்ணை பிடிச்சிருக்கு, உங்களுடைய பொண்ணை எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அந்த பையனை அவங்களுக்கு பிடிக்காம போயோ அல்லது வசதிகள் குறைவாக இருந்தோ ஒருவருக்கு ஒருவர் இல்லாமல் போயிடும். அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இவங்க போயிட்டு ஒரு இடத்துல பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையை பார்த்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே வாய் திறந்து சொல்லும். அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. அதே மாதிரி காதலர்கள், பிரிந்து சென்ற காதலர்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா 8 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட புலம்புறாங்க. அந்த மாதிரியெல்லாம் யாரும் புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய காதலி உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னாக்க நீங்க இந்த வசிய முறையை எடுத்துக்கிட்டு உங்களுடைய காதலியை உங்ககிட்ட வர வைக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்துல பிரிஞ்சு போயிடுவாங்க. அதாவது மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது கணவர்மார்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர்லாம் வருஷ கணக்கா அவங்களுடைய குடும்பத்தை மறந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வர வைக்கணும் அப்படின்னா இந்த பீஷ்ண யக்ஷினியால தான் அவங்கள வர வைக்க முடியும். அவங்க எப்பேற்பட்ட ஒரு கோபத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகள் இருந்தாங்களும் சரி, அவங்கள ஒருநிலைப்படுத்தி எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துடும். அதே மாதிரி இந்த தேவதையை வச்சு பெண்களை மட்டும்தான் நாம வசியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆண்களுக்கும் இந்த தேவதையை வச்சு வசியம் பண்ணலாம். எந்த பெண்களுக்காவது இதே போன்று காதல் பிரச்சனையோ அல்லது குடும்பத்துல பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது தேவைகள் இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க வசம் படுத்திக்கலாம். அதாவது இந்த தேவதை மூலமா இப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த தேவதையை நீங்க வசியம் எடுக்கணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணணும். இந்த பூஜை பண்ணக்கூடிய நாள் நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அமாவாசை அல்லது பௌர்ணமியில பண்ணலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலதான் இந்த பூஜையை நீங்க பண்ணணும். அதே மாதிரி இந்த பூஜையை பண்ணக்கூடிய இடம் ஒரு வனப்பகுதியாக இருக்கணும் அல்லது உங்களுடைய ஆலயம், ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அந்த இடமும் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது வனப்பகுதியில தான் இருக்கணும். ஐயா எனக்கு காட்டு பகுதியில் ஆலயமே கிடையாது, நான் எங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பூஜை அறையில பண்ணலாம். அந்த பூஜை அறையில நீங்க இந்த பூஜையை முடிக்கிற வரைக்கும் அந்த பூஜை ரூமுக்குள்ள வெளியாட்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. அதே போல உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க இந்த பூஜை பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வீட்டுக்கு யாருமே வெளியாட்கள் வரக்கூடாது. அப்படி வந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பூஜை செய்யறதுக்கு நிறைய தடைகள் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னாக்க நீங்க இருக்கக்கூடிய பக்தியும் அந்த ஒரு மன கட்டுப்பாடும்
உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவங்களோ அல்லது உங்களை காண வரக்கூடியவங்களோ அந்த ஒரு மனக்கட்டுப்பாடோடு இருக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்க இந்த தேவதைகள் இந்த பூஜை பண்ணக்கூடிய பூஜைகள் நிறைய தடங்கள் ஏற்படும். அதனால ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நம்ம பாதுகாப்பு விஷயங்கள் படுத்திக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு தேவதையாக இருந்தாலும் வசியம் எடுக்கணும். அப்படி வசியம் எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எந்த தேவதையை எந்த நேரத்தில் என்ன பூஜை பண்ணி கூப்பிட்றீங்களோ அந்த தேவதை உங்களுக்கு காட்சியளிக்கும். அதே மாதிரி இந்த பூஜையை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பூஜையை பண்ணணும். நீங்கள் இந்த பூஜை பண்ணும் பொழுது மற்ற எந்த ஒரு நினைவுகளும் இருக்கக்கூடாது. பூஜை பண்ணும் பொழுது பூஜை மட்டும்தான் உங்களுடைய நினைவுகளில் இருக்கணும். அதே போல் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க இந்த யக்ஷினி, அதாவது இந்த பீஷண யக்ஷினிக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். அந்த உருவம் பார்த்தீங்கன்னா கருங்காலியால் ஆன ஒரு பெண் உருவம் கொண்ட ஒரு சிலை செஞ்சுக்கணும். கருங்காலியில் மட்டும்தான் செய்யணும். ஏன் அப்படின்னா கருங்காலியில் செய்யக்கூடிய யக்ஷினிக்கு தான், அதாவது கருங்காலியில் நீங்கள் யக்ஷினிக்கு நீங்கள் உரு கொடுத்து வச்சிங்க அப்படின்னாக்க அதனுடைய வேலைப்பாடுகள் அதிபயங்கர சக்தி உள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பீஷண யக்ஷினிக்கு கருங்காலியால் ஆன ஒரு சிலை செஞ்சு அதற்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளை முடித்து அதுக்கு அலங்காரங்கள் கொடுக்கணும். அதாவது அந்த உருவ பொம்மைக்கு நீங்கள் அலங்காரங்கள் கொடுக்கணும். அலங்காரம் கொடுத்து நீங்கள் எந்த இடத்துல பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னாக்க வில்வம் பலகை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஆசன பலகை போன்ற ஒரு வில்வம் பலகை ரெடி பண்ணணும். அது மேலே தான் இந்த யக்ஷினுடைய உருவத்தை வைக்கணும். அதாவது இந்த சிலையை நீங்கள் அந்த பலகை மேலே தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சு, அதாவது அந்த யக்ஷினிக்கு அந்த பலகையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் கம்பளம் விரிக்கணும். சிவப்பு கலர் கம்பளம் விரித்து அதுக்கு மேலே இந்த பொம்மையை நீங்கள் வைக்கணும். அதாவது யக்ஷினி உருவ பொம்மையை நீங்கள் அதில் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு நீங்கள் படையல் பொருளாக கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பயர் வகைகள் கொடுக்கணும். இது போன்ற சிறு தேவதைகளுக்கு பயர் வகைகள் நிறைய பிடிக்கும். அதே மாதிரி கஞ்சா, சாராயம், சுருட்டு, கருவாடு, முட்டை, கோழி இறைச்சி இது எல்லாமே நைவேத்தியமாக நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஒன்று காவு கொடுக்கணும். ஒரு கோழி நீங்கள் காவு கொடுக்கும் பொழுது அந்த கோழியோட கால் ரெண்டையும் கட்டிட்டு தான் நீங்கள் காவு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த கோழிக்கு, அதாவது எந்த கோழி கொண்டு போயிட்டு நம்ம ஆலயத்தில் பலி கொடுத்தாலும் அல்லது எந்த பூஜைக்கு நம்ம கோழி அறுத்தாலுமே 2 காலையும் அவுத்துட்டு தான் நம்ம பலி கொடுப்போம். ஆனால் இந்த யக்ஷினிக்கு நீங்கள் பலி கொடுக்கக்கூடியது கால் 2 கட்டிட்டு தான் நீங்கள் பலி கொடுக்கணும். அதே மாதிரி பலி கொடுக்கக்கூடிய கோழி பொட்டைக்கோழியாக இருக்கணும். பலி கொடுக்கறது எப்போ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ அபிஷேகம் பண்ணி அந்த வில்வம் பலகையில் வைக்கும் பொழுது இந்த கோழி அறுத்து நீங்கள் அந்த யக்ஷினிக்கு பலி கொடுக்கணும். பலி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த படையல் அதுக்கு முன்னாடி ஒரு வாழையில போட்டு அந்த வாழைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யக்ஷினிக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கலசம் ஒன்று நீங்கள் வைக்கணும். கலசம் ஒன்று வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு வாழையில விரித்து இந்த நான் சொல்லக்கூடிய நைவேத்திய பொருள் எல்லாத்தையுமே அதில் வைக்கணும். அவுள் பொறி கடலை நிறைய வைக்கணும். அதாவது சிறு சிறு தேவதைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தின்பண்டங்கள் நிறைய பிடிக்கும். என்னன்னா உங்களுக்கு முடியுமோ அது எல்லாத்தையுமே அன்னைக்கு வச்சு நீங்கள் அதற்கு படையலாக போடணும். அதற்கு நெய்வேத்தியம் முடிச்சதுக்கு அப்புறமா தீபதூபம் காட்டி நெய்வேத்தியம் முடிக்கணும். நெய்வேத்தியம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மந்திர உரு கொடுக்கணும். மந்திர உரு கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க வடக்கு திசை அமர்ந்து நீங்கள் மந்திர உரு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த யக்ஷினி கிழக்கு திசை பார்த்து இருக்கணும். கிழக்கு திசை பார்த்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். மந்திர உரு கொடுக்கும் பொழுது நீங்கள் அதாவது இந்த பூஜை செய்யும் பொழுது நீங்கள் உடுத்தி கொள்ளக்கூடிய ஆடை சிகப்பு வர்ண ஆடையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கழுத்தில் கருங்காலி மாலை போட்டிருக்கணும். உரு கொடுக்கக்கூடிய மாலை ருத்ராட்சமணி மாலையாக இருக்கணும். ஒவ்வொரு உருக்கும் நீங்கள் அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க இதே மாதிரி ஒரு 48 நாளைக்கு இந்த பூஜை நீங்கள் பண்ணணும். 48 நாளும் ஒரு நாளைக்கு 1008 உருவீதம் 48 நாளைக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யக்ஷினி உங்களுடைய வசம் நிற்கும். அதே போல் இதற்கு உண்டான எந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த எந்திரம் 4க்கு 4 அல்லது 6க்கு 6 உள்ள அளவில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி அதற்கு
சித்தி சுத்தி பண்ணி அந்த எந்திரத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அந்த வச்சிருக்கக்கூடிய கலசத்துக்கு கீழே வைக்கணும். அந்த கலசம் வைக்கக்கூடியது முறை உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னாக்க கலசம் செய்யக்கூடிய வீடியோ முறை கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்துக்குங்க. அதே போல செய்யுங்க. அந்த கலசத்துக்கு கீழே இந்த எந்திரத்தை வச்சு நீங்க இந்த பூஜை எல்லாமே பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உரு கொடுக்கணும். இதற்கு உண்டான மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதுல போயிட்டு இதுக்கு உண்டான மந்திரத்தை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப எளிமையா இருக்கும். அதே மாதிரி இந்த பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த தேவதை வசியம் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது இந்த தேவதையை வச்சு நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெண்ணை வசியம் பண்ண போறீங்க, ஒரு பெண்ணை நீங்க பார்க்க போறீங்க, திருமணத்திற்காக ஒரு பெண்ணை நான் பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்தை ஒரு தாயத்தில் அடைச்சி உங்களுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் விபூதி உங்களுடைய வலது கையில நீங்க வச்சுக்கணும். வலது கையில வச்சு இந்த யக்ஷனியை நினைச்சு உங்களுடைய பாம்பு விரலால அந்த விபூதியில வச்சு கையை வச்சுக்கணும். அதாவது அந்த விரல் அந்த உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய விபூதி மேல படும்படி நீங்க வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 107 தடவை சொல்லி உங்களுடைய நெற்றில இந்த விபூதியை பூசிட்டு போனீங்க அப்படின்னாக்க நீங்க எந்த பெண்ணை பார்த்து நீங்க கேட்குறீங்களோ அந்த பொண்ணு உங்களுக்கு வசியமாகி நான் இந்த பையனை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுப்பாங்க. அதே போல காதலர்கள் பிரிஞ்சு போயிருக்கீங்க, பிரிஞ்சுட்டாங்க, கணவன் மனைவிகள் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கும் பொழுது இதே மாதிரியான முறையை செஞ்சு நீங்க பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உங்களுடைய பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்று சேரும். அதனால தேவைப்படக்கூடியவங்க இந்த வசிய முறையை எடுத்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அனைத்து விஷயமுமே நீங்க ஜெயம் பெறலாம். தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.